வணக்கம், காலை வணக்கம் எல்லாத்துக்கும். ஓகே, நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், அதாவது ரொம்ப பேர் ஹார்ட் அட்டாக் நீங்கள் பாருங்கள். நம்ம பாதுகாப்புக்கு ஒரு போட்டோம்ல ஒரு கோவிட் டைமில். ஸோ அதோட பாதிப்பு வந்து இடையில ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னைக்கு வெறும் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நாங்கள் பார்க்குறதுல சொல்கிறேன். வெறும் ஹார்ட் அட்டாக், எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக். அப்புறம் இப்போ சமீப காலமாக வந்து ஹார்ட் அட்டேக்லேருந்து ரொம்ப கூட வந்தது வந்து கேன்சர். ஃபுல்லாகவே கேன்சர் இருக்குது. பட் திருப்பி ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஸோ என் சைட்டு நேற்று 2 கேஸு இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட பக்கத்துலேயே எங்களுக்கு தெரிஞ்சவங்க திணிக்கும் 2 ஹார்ட் அட்டாக் கேஸ் தான். ஸோ என் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா, பட்டு பட்டுன்னு நான் ரொம்ப கேள்விப்படுறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹார்ட் அட்டாக் ரொம்ப காதில் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஹார்ட் அட்டேக்கு எல்லாம் பீஃபீல் என்கிட்ட வந்து ஆர்டர் போட்டாங்க. ஸோ நான் கேட்டேன், ஏன் எல்லாம் திடீர்னு பீஃபீல் ஆர்டர் போடுறீங்க? இவ்வளோ நாள் எல்லாம் சிரோத்தோ இந்த மாதிரி மித்த ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட எடுத்தாங்க, சப்ளிமெண்ட்டுங்க. பட் திடீர்னு வந்து எல்லாம் பீஃபீல் ஆர்டர் கேட்டோம்னா எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, சந்தேகமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் எல்லாம் திடீர்னு பீஃபீல் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் என்ன ஹார்ட் அட்டேக்கா அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம சொந்தத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் ரொம்ப இறக்குறாங்க, திருப்பி ஹார்ட் அட்டேக்கு எல்லாம் இறக்குறாங்க, நல்லா தான் இருக்காங்க, எங்களுக்கும் தெரியல. அப்போ நான் சொன்னேன், நான் தான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேனே, நம்மளோட பாதுகாப்புக்கு செஞ்சது தான் இதெல்லாம் நம்மளுக்கு நடத்தி வைக்கிது. இன்றைக்கி நம்ம இப்படி திடீர்னு இறக்குறது, கேன்சரில் உழுவுறது எல்லாமே இது பண்ணுற வேலை தான். அப்போ நீங்கள் உடம்பை பாதுகாருங்க, வரும் மின் காப்போம்ன்ற ஒரு இது இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், எடுத்து சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப கேட்கல. பட் ஆனால் அது நடந்துட்டோடனே அப்புறம் தான் ரொம்ப தீவிரமாக தேடுறீங்க அதை பற்றி. எனக்கும் புரியல. ஸோ நான்லாம் கேன்சரில் உளுந்து எழுந்திரிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம உடம்பு இப்படி ஆச்சா, இதுக்கு மேலே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா நான் பட்டுட்டேன். ஆனால் நீங்களாம் இதெல்லாம் நடக்காத மணிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பீஃபீல்ன்றது வந்து நம்மளோட பிளாக்கை உடைக்கிறது. நாங்கள் முன்னைக்கு போட்டிருக்க அந்த பாக்ஸு நீங்கள் பாருங்கள். பீஃபீல் வந்து நம்ம ரத்தத்தை சீராக ஓட வைக்கிறதோட. பீஃபீல் என்னத்துக்கு முக்கியத்துவம், நானே உங்களுக்குலாம் புரிகிற மாதிரி ஒரு சொல்கிறேன். எனக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய பேஷண்ட் பார்க்குறேன், நிறைய ட்ராவலிங் வெளியே போகிறது வருது. த்ரெஸ்ஸுனால திடீர்னு எனக்கு ப்ரெஷர் 240 கட்டிடுச்சு. 240, அதுவும் நான் கண்டுபிடிக்கலைங்க. நான் ஃபாலோ அப் ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே டாக்டர் சொன்னாங்க, ஏன் உன் ப்ரெஷர் 240 இருக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரியும் ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னு. அப்புறம் நான் சடன்லி என்ன செஞ்சேன், எல்லாம் முடிச்சுட்டு நான் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் வந்துட்டேன். நான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்தால் விட மாட்டாங்க. பட் எனக்கு பேஷண்ட் பார்க்குற வேலை இருந்துச்சு, நான் சைன் பண்ணி கொடுத்து சூறாவாக வந்துட்டு நான் ப்ரைவேட்டாக போய் கிளினிக்கில் பார்த்தேன். ஸோ கிளினிக்கில் பார்த்துறப்போ அது சேம் அப்படியே தான் இருந்துச்சு, 220 இப்படி காட்டினோன்னே டாக்டர் சொல்லிட்டாங்க, மருந்து ஃபாலோ பண்ணுங்க, ப்ரெஷர் மருந்துன்னு. நானும் மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 2 நாள் கிளினிக் மருந்தை சாப்பிட்டேன். ஸ்டீல் அப்படியே தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் குறையுது. அப்புறம் திருப்பி அது 195க்கு இப்படியே வந்துடுது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சு. ஏன்னா நம்ம இப்போ தானே சீக்கிரம் உளுந்து எழுந்துருச்சு நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்கிற நேரத்தில் நம்மளுக்கு சீக்கு வருதா அப்படின்ற ஒரு இது வந்தோடனே நான் என்ன, நம்மளுக்கு சீக்கு வருதா அப்படின்னு பயம் வந்தோடனே நான் என்ன செஞ்சிட்டேன், திருப்பி இன்னொரு ப்ரைவேட், அதாவது கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்க்கு போனேன். ஸோ அவங்களும் வந்து எனக்கு 175 mg ப்ரெஷர் மருந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. பட் நான் அதுவும் எடுத்து சாப்பிட்டு 2-3 நாள் பார்த்தேன். எனக்கு மாற்றம் வந்து சேம் திங், 170 180 170 175 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே திருப்பி நம்மளுக்கு பாதிக்குது, என்னமோ பிரச்சனை பண்ணுது நம்மளோட ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்னால் அப்படின்னு. அப்போ என்னோடய நியூட்ரிஷன் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, நீ உடனே பீஃபீல கூடி, நம்மளோட வந்து ப்ரெஷர்னால் நம்மளோட ரத்தம் பிளாக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டேக்கு வந்து பிளாக்கு சேம் ஒரே மெத்தட் தான். ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறது ரத்தத்தில் தான் பிளாக், நரம்புங்களில், அதை உடைக்கிறதும் அது தான், அந்த பீஃபீல் உடைக்குது. ஸோ அதே தான் நம்ம ப்ரெஷருன்னு சொல்கிறதும், ரத்தம் பிளாக்கு. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், உடனே பீஃபீல் எடுத்து குடித்தேன். பீஃபீல் குடித்து நான் அன்றைக்கி மறாவது நாள் நான் செக் பண்ணுறப்ப என்னோடய ப்ரெஷரு முதல் நாள் காலையில் நான் குடிச்சிட்டு 2 ஹவர் கழித்து நான் செக் பண்ணுறப்ப என்னோடய ப்ரெஷர் வந்து 120 125, இதை விட்டு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒரு 7-8 வாட்டி.
அப்புறம் நான் என்ன செஞ்சேன், திருப்பி ரிப்பீட் பண்ணேன் மறாவது நாள். ரிப்பீட் பண்ணுறப்ப எனக்கு இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் துருசாக இப்போ பிஃபீல் எடுக்கிறேன். பிஃபீல் ஏன் எடுக்கிறேன், அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு ஹையாக இருக்கக்கூடாது. அதாவது எனக்கு ப்ரெஷர் வரக்கூடாது, ரத்த கொதிப்பு வரக்கூடாது. ஏன்னா நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன், நிறைய பேருக்கு மெடிசன் நம்மளோட சப்ளிமெண்ட் கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா இருக்கணும் அதனால் நான் இது கண்டினியூஸாக சாப்பிட்றேன். இது வந்து என்னை ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா இதை பற்றி பேசுங்கக்கா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு. எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய புலனம் எனக்கு புலனம் பண்ணலாம். கோசம் 1 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனாரம் வாங்கலன்னு பேசுகிறேன். இதுக்கு நீங்கள் புலனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட விளக்கத்தை நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.